viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைக்கான வீடியோவில் ஒரு புது பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்விங். ஸோ பைத்தன் யூஸ் பண்ணி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ அதுக்கான ப்ரோக்ராமை பைத்தன் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ எழுதிட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, தென் அதுக்கு ப்ரோக்ராம் ஆன் பண்ணி அவுட்புட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமோட லாஜிக்கை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, தென் வந்து இந்த ப்ரோக்ராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்றப்போ, ஸோ அந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பவரில் 2 இருக்கும். அதோட ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கும். தென் வந்துட்டு ப்ளஸ் போட்டு அதே வந்து எக்ஸ்ன்றதுல ஒரே ஒரு ஸ்கொயர் பதிலாக ஒரு நம்பரை வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இன்னொரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை இருக்கும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும், அதாவது எக்ஸோட பவரில் 0 போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ அது 1 ஆகிடும் இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் வந்து எழுதுறேன். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் தென் இங்கே பவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி is equal to 0. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மாடியூல் தேவை. என்ன அப்படின்னா மேத் அப்படின்ற மாடியூல் தேவை. ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நான் வந்து அதாவது இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தேவையான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கான கோட் எழுத போகிறது இல்லை. இந்த மேத்ன்ற லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு தேவையான கோடெலாம் எழுதி வச்சுருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓரினான நிறைய கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத் அப்படின்ற லைப்ரரியில் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக வந்து இந்த மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ -b + மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac the whole by 2a அப்படின்றது இங்கே கமாண்ட் லைனில் கூட எழுதுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -b ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ b² இருக்கும். ஓகே, ஸோ b² மைனஸ் 4ac ஓகே the whole by 2a. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணுறது தேவையான அந்த ரூட்ஸோட ஃபார்முலா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ சிம்பிளான ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு நான் வந்து எனக்கு தேவையான மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா மேத்ன்ற மாடியூல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வாங்குறதா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்ற வேரியபிளுக்கு இன்புட் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர். ஸோ அதோட வந்துட்டு டெசிமல் வேல்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பில் எனக்கு தேவையான இன்புட்டை வந்து யூசர்கிட்ட வாங்க போகிறேன். ஓகே, ஸோ அதனால் ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ என்டர் ஏ. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்டர் ஏன்றது ஸோ ஃபஸ்ட் இன்புட்டை வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃப்ளோட்னு கொடுக்குறேன். ஃப்ளோட்னு கொடுத்துட்டு இன்புட் ஆஃப்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்புட் ஆஃபில் பின்றதை இன்புட்டாக வாங்க போகிறேன். ஓகேவா, ஸோ என்டர் பி. ஓகே, ஸோ பின்றது இன்புட்டை வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு வேரியபிள். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த 3 வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரிக் ஈக்குவேஷனில் கவனிச்சிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 3 வேரியபிள் இருக்குது. ஸோ இது 3 வேணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 3 வேரியபிள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, அப்போ நம்ம மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 3வது வேரியபிள் வந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். ஓகே, ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் சி. ஓகே, ஸோ சின்றதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டை வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac இருக்குது பார்த்தீங்களா. இதில் உள்ள இந்த b² - 4ac இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதாவது டி அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர்னு அர்த்தம். டிஸ்கிரிமினேட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த b² - 4ac அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த டி அப்படின்றதுல என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா b² - 4ac அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன்ற வேரியபிள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் போடுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. என்ன அப்படின்னா ஆஸ்டிக் சிம்பிளை டபுள் டைம் போடணும். ஓகே, ஸோ பைத்தானில் வந்துட்டு அப்படி தான் ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ -4ac. ஓகே,
So 4 times sorry 4 times a times c. Okay, so b square minus 4ac. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா b square minus 4ac d அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இதோட வேல்யூஸை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ் வந்து மாறும். அதாவது நம்மளோட ரூட்ஸ் வந்துட்டு கிடைக்கிற 2 ரூட்ஸுமே ரியல் ரூட்ஸா இல்லை அப்படின்னா ஒரு ரூட் வந்து 0வா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ரியல் ரூட் மட்டும் கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ரியல் ரூட்ஸே இல்லாமல் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த டிஸ்கிரிமினேட்டரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு டிஸ்கிரிமினேட்டரை ஃபஸ்ட்டே வந்துட்டு டின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிமினேட்டரை செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் டி இஸ் கிரேட்டர் தென் 0, ஸோ என்ன அப்படின்னா இந்த டியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட வேல்யூ வந்து 0வை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இதோட வேல்யூ 0வை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 ரூட்டுமே வந்து ரியல் ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் 1. ஓகே, ஸோ ரூட் 1 வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதோட ஃபார்முலா வந்து நம்ம டேரெக்டாக எழுதினா போதும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மைனஸ் பி. ஓகே, ஸோ மைனஸ் பின்னு தான் அந்த ஃபார்முலா ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ கமெண்ட் லைனில் கூட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ மைனஸ் பி ப்ளஸ் தென் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு மேத்ன்ற மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க தேவையான ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ்கிஆர்டி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துரும். ஓகே, ஸோ இந்த டின்றதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, தென் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஒன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறமா ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் டைமே வந்து ஜஸ்ட் டிவைட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இந்த ஹோல் டைமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்காக டிவிஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த டிவிஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்துட்டு உள்ளே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 2a கொடுக்கணும் இல்லையா, ஸோ 2 times a. ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் 2. ஓகே, ஒரு ரூட் மட்டும் கிடையாது, 2 ரூட் இருக்கிறதுனால 2 ரூட்டுக்கும் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஒரு ரூட் வந்துட்டு மைனஸ் பி ப்ளஸில் ஆரம்பிக்கும், இன்னொரு ரூட்டு மைனஸ் பி மைனஸ்லேயே ஆரம்பிக்கும். ஓகே, மைனஸ் பி மைனஸ் சாரி ஸோ மைனஸ் பி மைனஸ் மேத் டாட். ஓகே, ஸோ மேத் அப்படின்றதுல ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வச்சு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ மேத் டாட் எஸ்கியூஆர்டி தான். ஓகே, ஸோ மேத் டாட் எஸ்கியூஆர்டி அப்படின்றது ஸ்கொயர் ரூட். ஓகேவா, ஓகே, ஸோ எஸ்கியூஆர்டி ஆஃப் அதே டி அப்படின்றத என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிமினேட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதிட்டோம். ஓகே, தென் ஸோ அடுத்து பண்ண வேண்டியது அப்படின்னா என்ன டிவிஷன். ஓகே, ஓகே, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ 2 times a. ஓகே, ஸோ 2 times a. ஓகே, ஸோ 2 ரூட்டுக்கான ஈக்குவேஷன் வந்து எழுதிட்டேன். ஸோ இதோட வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து முடியலை. ஸோ எதுக்காக வந்து முடியல அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் கிடையாது. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு இது டியோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஓகே பண்ணிக்கலாம். பட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா டியோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இப்போ டியோட வேல்யூ 0 அப்படின்றப்போ இந்த டோட்டல் டைம் 0 ஆகிடும். அப்போ மைனஸ் பி டிவைட் பை 2a மட்டும் வரும் இல்லையா. ஸோ அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதணும். ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு எலிஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த எலிஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்துட்டு 0வா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை 0வா இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு ரூட் மட்டும்தான். ஸோ அந்த ரூட் என்ன அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மைனஸ் பி டிவைட் பை 2a. ஓகே, ஸோ மைனஸ் பி டிவைடட் பை 2 times a. ஓகே, ஸோ 2 times a. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரூட்கான ஈக்குவேஷன். தென் இதில் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1 ரியல் ரூட். ஓகே, ஸோ 1 ரியல் ரூட். தென் அந்த ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்.
அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரூட்லன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் ஓகேவா. ஸோ இன்னும் கடைசி ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஸோ ஒருவேளை வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ ரூட்ஸே இல்லைன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா ஸோ மொத்த டைமும் 0 ஆயிடுச்சு அப்படின்றது மீனிங் ஓகே. ஸோ அதனால வந்துட்டு தெர் இஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ பிரிண்ட் ஆஃப் நோ ரியல் ரூட்ஸ் ஓகே. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. ஓகே ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிடலாம் ஓகே. ஸோ ரெடி 1 2 3 ஓகே. ஸோ ரன் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ ஏவோட வேல்யூ என்டர் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 6ன்னு கொடுக்குறேன் ஓகே. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 கொடுக்குறேன். சியோட வேல்யூ 7 கொடுக்குறேன் ஓகே. ஓ ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரூட்ஸே நோ ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு ரியல் ரூட்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கு ஓகே. ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ப்ரோக்ராமில் ஒரு விஷயம் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை மட்டும் கவனமாக காமிச்சோம் ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ரூட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. the roots of the equation, the roots of the equations are ஸோ என்னென்ன ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் 1 அண்ட் ரூட் 2 தான். ஸோ ரூட் 1 கமா ரூட் 2 ஓகே. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு வேற வந்துட்டு கொடுத்து பார்க்குறேன் ஓகே. ஸோ வேறு வேல்யூஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன் ஓகே. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓகே 8ன்னு கொடுக்குறேன். சியோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு கொடுக்குறேன் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து கிடச்சிருக்கு ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு பைத்தன் யூஸ் பண்ணி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஸோ ஏவோட வேல்யூ 1 கொடுக்குறேன். பியோட வேல்யூ வந்துட்டு 67 கொடுக்குறேன். சியோட வேல்யூ வந்துட்டு ஓகே ஒரு 45 கொடுக்குறேன் ஓகே. ஸோ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஆன்சர் கிடச்சிருச்சு ஓகே. இதான் வந்து ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே.